ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைமோட் ஆப்பில் வெல்கம் கிட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பைமோட் ஷாப்பிங் ஆப் இருக்குங்க, இது ஓப்பன் பண்ணணும். இந்த பேஜ் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுறீங்க. அது கிளிக் பண்ணதும் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பேஜை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். லாகின் லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் வந்துடணும். பாருங்க, டவுனில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? அதை தள்ளி விட்டுருங்க. இப்போ நம்ம வெல்கம் கிட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது இருக்குது பாருங்கள், பைமோட் வெல்கம் கிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் இதில் பூஜை ஜாமான்லாம் இருக்குது, இதில் பூஜை ஜாமான் இருக்காது. இது ஃபஸ்ட்டு கிட்டு பூஜை ஜாமான் இருக்கும், செகண்ட் கிட்டில் பூஜை ஜாமான் இருக்காது. இது நம்ம யார் யாருக்கு எந்தெந்த கிட்டு தேவையோ எனி ஒன் கிட்டு நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிட்டு நம்ம எப்படி பை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கிட்டை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கிட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து 23 வெரைட்டிஸ் ஐட்டங்கள் இருக்குது. எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். இது பர்சிஸ்டன்ட். இது நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ பர்சிஸ்டன்ட் இதை பாருங்க, கீழே பர்சிஸ்டன்ட் இதை கிளிக் பண்ண போகிறீங்க. ஆடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த கிட்ட ஆட் பண்ணிச்சு. அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா செக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, செக் அவுட்றத கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆர்டர்ன்னு இருக்கு பாருங்க, பிளேஸ் ஆர்டரு, டெலிவரி அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஐட்டங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். டெலிவரி, பேமெண்ட். இப்போ வந்து பேமெண்ட்ன்றத கிளிக் பண்ணுறோம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 rupees ரிவார்டு வருது. இதனுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1229 ப்ரைஸஸ்ஸு நமக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அதாவது டெலிவரி சார்ஜஸ் 70 கொடுத்துருக்காங்க. டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 1069 கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் பாயிண்ட்டு, ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு 10 rupees. அமௌண்ட் வந்து இதில் மைனஸ் பண்ணுறாங்க 1059. இதில் நம்ம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர்ன்றதை கொடுக்கணும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுது. இப்போ இதில் நம்ம எந்த ஆப்ஷன்ஸ், ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நம்ம இந்த பேமெண்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எனி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், கூகுள் பே, யூபே, நெட் பேங்கிங், கார்ட்ஸு, எது இருந்தாலும் வேலட்ஸு எது இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ எங்கிட்ட ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்குது, அது மூலிமா நான் அதை கொடுக்க. உங்கள் பேமெண்ட்டு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு பேமெண்ட்டு. ஓகேங்களா? இந்த டேட்டில் இந்த டைமுக்கு கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே போயிடுவீங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூவாக எந்தெந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவோம் அதை சர்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். The buy mode e-shopping app, SBOD app, one of the partners நம்ம கம்பெனி தான். This video sponsored by buy mode e-shopping app.